அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. எபேசியர் 6:1 உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரே, கீழ்ப்படிதலால் கிடைக்கும் ஆசீர் அலாதியானது. அந்த ஆசீர் யாராலும் எடுக்கப்படாதது. ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ அழைக்கின்றேன். யோசேப்பு தன்னை தன் சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடத்திற்கு போய் என்று சொன்னவுடன் உடனடியாக புறப்பட்டு கீழ்ப்படிந்து செல்லுகிறார். தன் தந்தை தோபியாத்து தன்னை கபாலியரிடம் சென்று வர சொன்ன பொழுது தந்தையின் குரலுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர் ரஃபேல் என்னும் தூதரை அவருக்கு துணையாக அனுப்புகிறார். ஆண்டவரே, நீர் சிறுவனாய் இருந்த பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீர். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இன்றும் நாங்கள் எங்கள் பெற்றோருடைய சொல்லை கேட்டு நடக்கிறோம். தன் பிள்ளை தன் சொல்லை மதித்து நடந்து கீழ்ப்படிந்து வாழுகிறது என்பதே பெற்றோருக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, இன்னும் சில பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை மதிக்காமல் கீழ்ப்படையாமல் பெற்றோர் மனம் நொந்து வாழ வைக்கின்றார்கள். இறை ஆசீர் பெற்றோர் வழியாகத்தான் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது என்பதை உணர்ந்து வாழவும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஆசீரை பெறவும் அருள் தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.